ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அந்நிய மொழினா ஓகே, சகோதர மொழினா கசக்குதா? ஸோ இப்படி ஒரு டைட்டிலில் வந்துட்டு நம்ம தம்பி ரங்கராஜ் பாண்டே வந்து அவரோட சாணக்கியா சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாப்புல. ஸோ அந்த இன்டர்வியூவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி ஒரு இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமீபத்தில் வந்து வெள்ளைக்காரங்க கொண்டு வந்த கிரிமினல் லாஸை வந்துட்டு சமஸ்கிருத பேர் கொடுத்து இப்போ வந்து மாற்றி எழுதியிருக்காங்கள, அதை நியாயப்படுத்தி ஸோ இந்த இன்டர்வியூவில் அவர் பேசியிருக்காரு. டைட்டில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அதாவது அந்நிய மொழின்னு அவர் சொல்கிறது வந்து ஆங்கிலத்தை சொல்லியிருக்காரு, சகோதர மொழின்னு சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமஸ்கிருதத்தை சொல்லியிருக்காப்புல. 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்த மொழி வந்து அந்நிய மொழியாம். 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்த மொழி வந்து சகோதர மொழியாம். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு சமஸ்கிருதத்தை வந்து சகோதர மொழியாகவும் ஆங்கிலத்தை வந்துட்டு அந்நிய மொழியாகவும் நம்ம ஏற்றுக்குவோம். 200 வருஷத்துக்கு மேலே ஆங்கிலேயரை வந்து நம்மளை வந்து அடிமைத்தனம் படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த அடிமைத்தனத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்துட்டு சமஸ்கிருதம், அதாவது நம்ம நேஷனுக்கு உரித்தான மொழிக்கு வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு. இது யாரை முன்மொழிகிறாப்புலனா, நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை முன்மொழிஞ்சு இதை சொல்கிறாப்புல. சரி, ஓகே, நீங்கள் வந்து சட்டத்தை வந்துட்டு பேரை வந்து சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டீங்க. பேரை மட்டும் சமஸ்கிருதத்தில் மாற்றுறது போல, வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி சட்டம் இருந்தது பாருங்கள், மனுஸ்மிருதி. அந்த மனுஸ்மிருதியை கொண்டு வந்துடலாமே. அதுபோல் வந்துட்டு வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கூல் காலேஜெலாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் மூடிட்டு குருகுலமாக கொண்டு வந்துடலாமா? திரும்ப குருகுலங்கள் கொண்டு வந்துட்டு சாதாரண மக்கள் வந்து படிக்கக்கூடாது, பிராமணர்கள் சத்திரியர்கள் மட்டும் படிக்கலாம் அப்படின்னு திரும்ப கொண்டு வந்துடலாமே. 200 வருஷமாக நம்ம வந்து ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம கலைஞ்சி வரணும் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாருல்ல. 1500 வருஷம் பிராமணர்களோட சட்டத்துக்கும் அவங்களுக்கும் நம்ம அடிமையாக இருந்திருக்கோம்ல. ஸோ அதிலேருந்து நம்ம வெளியே வர வேணாமா? உங்களுக்கு சட்டம் வந்துட்டு சமஸ்கிருதத்தில் இருக்கிறது வந்து புரியல, அந்த டைட்டில் உங்களுக்கு புரியலன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாண்டே சொல்கிறாப்புல. ஏன் சட்டத்தை வந்து தமிழில் எழுதிக்கிட்டு அதை வந்து சமஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம்ல? தமிழில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா? வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே காலகட்டத்தில் திருவான்கூர் சமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேல் ஜாதி ஆண்களுக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்ட பெண்கள் வரும்போது அவங்க மாறாப்பை வந்து விளக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. ஸோ இந்த சட்டம் வந்துட்டு வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டமா இல்லை வந்துட்டு மனு தர்மத்துக்கு கீழே வந்த சட்டமாக? இது பிரிட்டிஷர்ஸ் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கும்போது இது போல் ஒரு இன்சிடெண்ட், அதாவது வெள்ளைக்காரன் வரும்போது இந்திய பெண் வந்துட்டு இந்த மாதிரி மாறாப்பை விளக்கி காட்டணும் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் இது போல் நடந்ததாக நான் கேள்விப்படலை. ஸோ அடிமைத்தனம் வந்துட்டு அதிகமாக பண்ணது வைதிக மதம் வந்து அடிமைத்தனம் பண்ணிச்சா? அதாவது சமஸ்கிருதம் வந்து அதிகமாக வந்துட்டு இந்தியரில் வந்து அடிமைத்தனம் படுத்துச்சா, இல்லை வந்துட்டு வெள்ளைக்காரன் அதிகமாக அடிமைத்தனம் படுத்தினானா? எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் சமநீதி கிடைக்கணுனுக்காக தான் ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, கோர்ட்டு இது எல்லாமே வந்து வெள்ளைக்காரன் வந்துட்டு ஓப்பன் பண்ணால், சமஸ்கிருதம் கொண்டு வந்த வைதிக மதம் வந்துட்டு வெள்ளைக்காரன் அடிமைத்தனம், அதாவது இந்தியர்கள் அடிமைத்தனம் படுத்தினதை விட ரொம்ப அதிகமாக வந்து அடிமைத்தனம் படுத்தியிருக்காங்க. 200 வருஷம் நம்மளை வந்து அடிமையாக வச்சுருந்த வெள்ளைக்காரனோட ஆங்கில மொழி வந்துட்டு நம்மளுக்கு வந்து அருவருப்பாக இருந்துச்சுன்னா, 1500 வருஷம் அதை விட கொடுமையாக வந்துட்டு நம்ம இந்திய மக்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மொழியோட பேரை வந்துட்டு இன்றைக்குள்ள சட்டத்துக்கு பாய்க்கலாமா? அது சரியா? இதுக்கு வந்துட்டு ரங்கராஜ் பாண்டே வந்து விடை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.